ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பேன் இண்டியா ஆடியன்ஸ் வந்து விரும்புவாங்களோ அந்த மாரி தான் இருந்துச்சு. அந்த வகையில இப்போ கூலி படம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ். அத பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. அந்த படத்த வந்து கேவிஎன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்த வந்து கேவிஎன் தான் புரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ் படத்த வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் படம் அப்படின்ற மாரி சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, எல்சியூ கூட தான் கனெக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம சூர்யா சார பொறுத்தளவுக்கு எல்சியூ விடுற மாதிரி இல்ல. எல்சியூல தமிழ் சினிமால இருக்க அத்தனை ஸ்டார்ஸையும் கொண்டு வந்து அவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு அவெஞ்சர்ஸ் ரேஞ்சில ஒரு கலக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. சோ அந்த சம்பவம் வந்து ஒரு வேற லெவலான சம்பவமா இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அடுத்து ஏகே வச்சு தான் படம் பண்ண போறாரு. ஏகே வச்சு படம் பண்ணணும்ன்றது அவர் மிகப்பெரிய ஆசையா சொல்லியிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் எப்படின்றது பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஃபேண்டியா சம்பவத்தை எதிர்பார்க்கலாம். இத பத்தின உங்க ஒபினியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா கைதி 2வா இல்ல ரோலக்ஸ் அப்படின்றது தெரியல. பட் கேவின் பாத்தீங்கன்னா நேத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ரோலக்ஸ் அப்படின்றது நாங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கேவினும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இப்போ பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தை அவங்க தான் எடுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம லோகேஷ் கனகராஜோட ஃபிலிம் ஜேர்னி அப்படின்றது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இத பத்தி உங்க ஒபினியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.